Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. In this video only for Kerala State, no betting, no gambling. 18/3/2025 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனியோட இந்த மாதத்தோட தேர்ட் வீக் சிறந்த கசிங்கன்னு பார்த்துலாம். லாஸ்ட் மந்த்து தேர்ட் வீக் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 890 வந்திருக்கு. அண்ட் போன வாரம் ரிசல்ட் வந்துட்டு 245 வந்திருக்கு. அண்ட் வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து 533 வந்திருக்கு. அங்கே நம்ம மார்க் பண்ணிட்டு நம்மளோட செவ்வாய்க்கிழமை உண்டான ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வாரம் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனியோட ரிசல்ட் வந்து 890. அதுக்கடுத்த வாரம் 575. அதுக்கடுத்த வாரம் 979. போன வாரம் 245. வந்து ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட் வந்து 533 வந்திருக்கு. முதல்ல லாஸ்ட் மந்த் 890 எப்படி வந்துருன்றதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த ரூட்டில் மெயின் நம்பரை கால்குலேஷன் பண்ணிவிடுவோம். 890க்கு நமக்கு ஒன் டே பிஃபோர் பார்த்திங்கன்னா 768. இந்த 768ஓட க்ளூ நம்பர் வந்து 324. அதாவது திங்கட்கிழமை ரிசல்ட்டு 768ஓட க்ளூ நம்பர் வந்து 324. நமக்கு கண்டினியூவேஷனும் இருக்குது, கால்குலேஷனும் இருக்குது. கண்டினியூவேஷன் பார்த்திங்கன்னா இந்த 324ஓட பிசி வந்து 79. அதாவது 324ஓட பிசி 24 பவர் பண்ணோம்னா 24ஓட பவர் நம்பர் 79. இந்த 79க்கு அடுத்த நம்பர் 80. 80க்கு கண்டினியூவேஷன் 81ன்னு போகும் அல்லது 90 இப்படியும் போகும். ஒன்று இந்த போர்டு ப்ளஸ் ஆகும் அல்லது இந்த போர்டு ப்ளஸ் ஆகும். இதில் வந்து லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் வந்து நமக்கு லாஸ்ட்டு 4 டிஜிட்டில் வந்து 8090 இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இதிலே வந்து ரிசல்ட்டு மேட்ச் ஆகுது. இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரிசல்ட் வந்து 533. க்ளூ நம்பர் 144. இந்த 144ல் பிசி வந்து 44. பவர் எடுத்தோம்னா 99. 99க்கு அங்கே வந்து நமக்கு 79க்கு அடுத்த நம்பர் 18 2 போர்டு ப்ரெஸ் பண்ணோம். இப்போ 99க்கு 00 வரும். இந்த 00க்கு அடுத்து 101ன்னு போகும் அல்லது 10ன்னு போகும். ஓகே, போன மாதம் ரூட்டுப்படி போனால் இந்த லாஸ்ட்டு 4 டிஜிட்டில் 80 90 இருந்தது. செகண்ட் டிஜிட் கட்டாச்சு. அப்போ நமக்கு அதுலேருந்து வந்து ஒரு 0 10ன்ற நம்பர் மேட்ச் ஆகும். அண்ட் அதுக்கடுத்து கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா 768ஓட பிசி 68 எடுத்துப்போம். ப்ளஸ் வந்து க்ளூ நம்பரோட பிசி 24. ஓகே, இதில் வந்து 2 கால்குலேஷன் 24 ப்ளஸ் 33 எடுப்போம். ப்ளஸ் 3லேயே வந்து நமக்கு 95 கிடைக்குது. 90 வந்து பவரில் பிசியில் வந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரிசல்ட் 890. இப்போ இந்த ரூட்டில் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி 33. க்ளூ நம்பரோட பிசி வந்து டேரெக்டாக எடுத்தோன்னா 44 ப்ளஸ் 3. ப்ளஸ் 3ல நமக்கு 80 கிடைக்குது. போன மாதம் 95க்கு 90. இன்றைக்கி வந்து நாளைக்கு ரிசல்ட்டுக்கு வந்து 80க்கு ஒரு 85ன்னு இந்த ரூட் வந்ததுன்னா, பிசியில் ஒரு 85 வந்ததுன்னா 385ன்னு வரலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கோட 245 ரூட்டை பார்த்தோம். லாஸ்ட் வீக் வந்து 245க்கு ஒன் டே பிஃபோர் வந்து 581. 581ஓட க்ளூ நம்பர் வந்து 142. இந்த 142க்கு வந்து நமக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டினியூவேஷன். அதாவது கண்டினியூவேஷன்னா 42 க்ளூ நம்பரோட பிசி, அடுத்து 53, அடுத்து 64ன்னு போகணும். அதாவது 2 போர்டு ப்ளஸ் ஆகலாம், ஒரு போர்டு ப்ளஸ் ஆகலாம் சொன்னாங்க. 53க்கு ஒரு 54. இதில் வந்து லாஸ்ட்டு போன மாதம் பார்த்தீங்கன்னா 80க்கு 90ன்னு வந்தது. நமக்கு 90க்கு டேரெக்டாக ஃபாலோ ஆச்சு. இப்போ போன வாரம் 54 முடியுது. இந்த 54க்கு போன வாரம் 45ன்னு நமக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு வந்துச்சு. ரிசல்ட்டு 245 உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இப்போ நமக்கு இந்த ரூட்லேயும் வந்து நமக்கு வந்துட்டு டேரெக்டாக, அதாவது 42 போன மாதம் வந்து நம்ம பவரில் ஃபாலோ பண்ணோம். போன வாரம் க்ளூ நம்பரோட பிசி 42க்கு 53, அடுத்து 54. இதுலேயே வந்து கிளியராக நமக்கு வந்துட்டு 54ன்றது 45ன்னு வந்துச்சு. ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டில் பார்த்திங்கனாலும் 425ன்றது நமக்கு 245ன்னு பாக்ஸில் வந்துச்சு. இப்போ இதே டேரக்ட் ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 44. 44க்கு அடுத்து 55, 55க்கு அடுத்து 56,
6ன்னு முடியணும். இப்போ நமக்கு 10 ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஒரு வேளை இது 56 வந்து 65ன்னு நாளைக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 465ன்னு வரணும். 465. ஓகே, இது போன மாதம் போன வாரம் ரூட்டு. அதுக்கடுத்து 575, அதுக்கடுத்த வாரம் 575 வந்தது. அதுக்கு 1 டே பிஃபோர் மண்டே ரிசல்ட் வந்து 496, க்ளூ நம்பர் வந்து 552. இந்த வாரம் 52க்கு அடுத்த நம்பர் 63, 52க்கு 63, அடுத்து 64ன்னு போகணும். 64, 46ன்னு போகணும். ஆனால் வந்து மறுபடியும் ஒன்று ப்ளஸ் ஆகி 63, 64க்கு அடுத்து 75ன்னு அகைன் ஒன்று ப்ளஸ் ஆகிருக்கு. இப்போது இது ஒரு ரூட்டு. க்ளூ நம்பரோட ஏபி பாருங்கள் 55. இதில் நம்ம ரெகுலராக எடுக்கல 20 கால்குலேஷனில் 55க்கு ஒரு 75 மேட்ச் ஆகுது. இந்த ரூட் ஃபாலோ ஆச்சுன்னா இப்போ 14 இருக்குது. 14க்கு ஒரு 20 எடுத்தோம்னா 34. 34 நேற்று 89, இன்றைக்கி 33, முந்தா நாள் 23 இப்படி வந்திருக்கு. இந்த 34 வந்துட்டு கெஸ்ஸிங்கில் வந்துன்னா மட்டும் மேட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்லேருந்து கால்குலேஷன் படி நாளைக்கு 533யோட பிசி 33 எடுத்துக்கிறோம். ப்ளஸ் வந்து க்ளூ நம்பர் 144ஓட பிசி 44 எடுத்துக்கிறோம். ப்ளஸ் வந்து 22ன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதாவது இந்த 22 கால்குலேஷன் வந்து போன வாரமும் ஃபாலோ ஆகிருக்கு. பாருங்கள், 581ஓட பிசி 81 எடுத்துக்கிறோம். ப்ளஸ் க்ளூ நம்பரோட பிசி 42 எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 22. இதில் 145 கிடைக்குது. காமன் நம்பர் 1 வச்சு யூஸ் பண்ணும்போது 245 டேரெக்டாக ரிசல்ட் மேட்ச் ஆகுது. இந்த ரூட்டில் வந்து 33 இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி ப்ளஸ் 44 ப்ளஸ் வந்து காமன் நம்பர் 1 வச்சு 22 எடுத்தோம்னா 199ன்னு வருது. அது வந்ததுன்னா நாளைக்கு 99ன்றது பிசியில் இருந்ததுன்னா ஒரு 199ன்ற நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது ஒரு 399 கூட வரலாம். ஏன்னா நாளைக்கு வந்து ஏ போர்டு வந்து ஒரு 3 வர மாதிரி எனக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுது. அதனால தான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து லாஸ்ட் மந்தோட இன்னொரு கால்குலேஷன் ரூட்டோட நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அது பார்த்திங்கன்னா 768 வந்து போன மாதம் இதே வாரம் திங்கக்கிழமை அந்த ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 324. இப்போ 768 டேரெக்டாக எடுத்துப்போம். ப்ளஸ் வந்து க்ளூ நம்பரோட ஏபி 32 இருக்கு இல்லையா, இந்த 32க்கு ஒரு மைனஸ் கால்குலேஷன் 22ன்னு எடுத்தோம்னாலே நமக்கு 790 கிடைக்குது. இப்போ காமன் நம்பர் 1 வச்சு இந்த 32 22ன்னு மைனஸில் எடுக்கும்போது 890 கிடைக்குது. இந்த ரூட்டு நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் 533 ப்ளஸ் காமன் நம்பர் 1 வச்சுப்போம். இந்த க்ளூ நம்பரோட ஏபி 14ல் ஒன்று மைனஸ் பண்ணோம்னா 04ன்னு வரும். இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு காமனாக போன மாதம் 890 வந்த ரூட்டில் ஒரு 637ன்ற நம்பர் டேரக்ட் மேட்சிங்கு. எனக்கு 3 வந்து ஏ போர்டில் வரதுனால 337 வரலான்ற மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் ஃபைனலாக வந்து ஒரே ஒரு நம்பரோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அது வந்து இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி 33 ப்ளஸ் க்ளூ நம்பரோட பிசி 44 பவரில் எடுத்தோம்னா 99 ப்ளஸ் 10 ஒரு கால்குலேஷன் இருக்குது. இதில் வந்து 942 வந்து இந்த 92ன்னு நாளைக்கு வரணும். அது 3 நாள் 892ன்னு ஒரு சிங்கிள் நம்பர் ஒரு வாய்ப்பு இருக்குது. டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். எப்போதும் செவ்வாய்க்கிழமைக்கு கேம் சிம்பிளாக தான் இருக்கும். டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம போன மாதம் ரூட்டில் மேட்ச் பண்ணாத 2 நம்பர் 0, 10. அதுக்கடுத்து 465 இன்னும் பவர் ஒன்று டேரெக்டு. அந்த இடத்து 385, 399, 337, 892. இது டோட்டல் கெஸ்ஸிங். ஓகே, இதில் வந்து பிசியில் நாளைக்கு வந்து
996537 9 2 4 செட்லேருந்து வரோம். ஓகே, லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு பெஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.